ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். தை கிருத்திகை பார்க்கலாங்க. ஒவ்வொரு வருடமும் வருகிற தை மாதமும் கிருத்திகை நட்சத்திரமும் இரண்டும் இணைந்து வருவதை தான் நாம் தை கிருத்திகை அப்படின்னு சொல்கிறோம். அது ரொம்ப முருகனுக்கு உகந்த ஒரு அற்புதமான ஒரு விரத நாளாக இருக்கிறது. முருகனுக்கு நிறைய விசேஷங்கள் உண்டு. உங்களுக்கு ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை, கார்த்திகை மாதத்தில் வருகிற கிருத்திகைனா கார்த்திகை நட்சத்திரத்தை தான் நாம் மாதமும் 27 நாளில் ஒரு நாள் வர்றதை கிருத்திகை அப்படின்னு நாம் முருகனுக்கு உகந்த ஒரு நாளான விரத நாளாகவும் பூஜைக்குரிய நாளாகவும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் கந்த சஷ்டி, சூரசம்ஹாரம், மாதம் வருகிற வளர்பிறை சஷ்டி, இது எல்லாமுமே கூட முருகனுக்கு உகந்த ஒரு பூஜைக்குரிய நாட்களாகவும் கருதப்படுகிறது. இந்த தை கிருத்திகை அன்னைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா பால் குடம் எடுப்பாங்க, காவடி எடுக்கிறது ரொம்ப முக்கியமாக செய்வாங்க. இந்த விரதங்களும் பூஜைகளும் அவரவர்கள் குல வழக்கப்படி செய்வது ரொம்ப உசித்தமான விஷயமும் கைமேல் பலன் தரக்கூடிய ஒரு விஷயங்களும் ஆகும். இல்லை, எங்களுக்கு அப்படி பழக்கம் இருக்கா இல்லையான்னே தெரியலம்மா. ஆனால் எங்களுக்கு முருகனுக்காக அன்னைக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை விரதம் இருக்க ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான நிறைய விசேஷங்கள் பற்றி ஒரு தனி பதிவே இருக்குது, அதை பாருங்கள். ஆனால் நம்ம பொதுவாக கிருத்திகை விரதம் ஆரம்பிக்கணும், ஏதோ ஒரு காரியம் நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம ஒரு 12 கிருத்திகைக்கு இருக்கலாம், இல்லை 12 வருடங்களுக்கு இருக்கலாம். அந்த மாதிரி 12 வருடங்களுக்கு தொடர்ச்சியாக கார்த்திகை விரதம் இருந்தாக்கா நாரத மகரிஷியெல்லாம் எவ்வளோ பெரிய பெரிய வரங்கள்லாம் பெற்று இருக்கிறாங்க. அப்போ அவங்களே அவ்வளோ விரதம் இருந்தாக்கா நாமளும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு அவசியமான ஒரு விஷயம். சரி, இந்த ஆடியில் ஆரம்பிக்கலாம். அப்படி தவறிட்டால் தையில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னாக்கா உங்களுக்கு அண்ணாமலையார் தீபம் வருகிற கார்த்திகை வருது இல்லைங்களா, அந்த நாள்லையும் இந்த தை கிருத்திகை விரதங்களை நாம் ஆரம்பிச்சுக்கலாம். சரி, பொதுவாக தை கிருத்திகை விரதங்களை நாம் எப்படி இருக்கலாம், எளிமையாக என்னெல்லாம் செய்யலாம், அதை மட்டும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இந்த தை கிருத்திகைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காவடி எடுப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பரணி காவடி அப்படின்ற பரணி நட்சத்திரம் இருக்கிற நேரத்தில் காவடி எடுத்துகிட்டு போய் திருத்தணியிலலாம் கோலாகலமாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு முருகன் அறுவடை வீடுகள் மட்டும் அல்லாது உங்களுக்கு மருதமலை, அந்த மாதிரி நிறைய குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம், அந்த மாதிரி எல்லா கோயில்லையுமே உங்களுக்கு இந்த காவடி செலுத்துகிற ஒரு விசேஷமான நிகழ்வு நிறைய நாளில் நடக்கும். அது தை மாத கிருத்திகை அன்னைக்கு விசேஷமாக இருக்கும். வடபழனி கோயிலெல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேருக்கு பரணி காவடி அப்படின்னு பேர், சில பேர் கிருத்திகை காவடியும் எடுப்பாங்க. இதை தரிசனம் பண்ணுறதே ரொம்ப புண்ணியம்னு சொல்லுவாங்க. அப்போ அதை ஏந்தி செல்வதற்கு எவ்வளவு புண்ணியம் வேண்டும் என்பதையும் நாம் யோசித்து வச்சுக்கணும். சரி, இந்த விரதம் நாம் எப்படி இருக்கலாம்? நீங்கள் கார்த்திகை நட்சத்திரம் கிருத்திகை விரதம் இருக்கிறீங்கன்னா முதல் நாள், அதாவது பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு மாலையிலேயே 6 மணிக்கு மேலே எந்த உணவும் ஏற்கக்கூடாது. அப்படி சாப்பிடணுன்னா ஒரு பால் பழம்னு மிதமான உணவுகளை எடுத்துக்கலாம். மறுநாள் கிருத்திகை அன்றைக்கு அதிகாலையில், அதாவது சூரிய தேவத்தை ஒட்டி எழுந்துட்டு காலையில் நீராடி நீர் பூசி அவரவர்கள் குல வழக்கப்படி நீங்கள் நல்ல ஒரு பருத்தியிலான ஒரு ஆடையெல்லாம் உடுத்திக்கிட்டு வீடெல்லாம் முந்தின நாளே நாம் சுத்தம் பண்ணிவிடுவோம் இல்லைங்களா. அருங்கோணம், அதாவது ஸ்டார் கோலம் போட்டு ஒரு 6 நெய் தீபம் ஏற்றலாம். இந்த வருடம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவாரம் ஆகிய வியாழக்கிழமை அன்னைக்கு இது வருது. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு அருணகிரிநாதர் முருகனை கூப்பிட்டு பாடியிருக்கிறார். அப்படி நாம் முருகனையே குருவாக கூட நாம் ஏற்றுக்கிட்டு நிறைய பேர் பாம்பன் சுவாமிகள்லாம் எவ்வளவோ பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. அந்த அற்புதமான நாள் அன்னைக்கு நாம் முழுவதுமாக உபவாசம் இருக்கலாம். எப்போ வரைக்கும்? மாலை 6 மணி சூரிய அஸ்தமனம், அதாவது சூரியன் மறைவு வரையில் நாம் உபவாசம் இருக்கலாம். சில பேர் 6 மணிக்கு மேலே உணவு ஏற்றுக்கொள்வாங்க. மிதமான ஒரு தயிர் அன்னம் போலோ இல்லை பால் சாதம் போலோ அதை மாதிரி சாப்பிடலாம். ஏன்னா வயிறு ஃபுல்லாக நம்ம எம்டியாக இருந்துட்டு திடீர்னு நிறைய சாப்பிட்டா கொஞ்சம் சரி இருக்காது. அதனால் மிதமான உணவு.
சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த கிருத்திகை நட்சத்திரம் நைட் வரைக்கும் இருக்குன்னா மறுநாள் காலையில் தான் அந்த பூஜையை இப்போ முருகனுக்கு வந்து ஒரு சக்கரை பொங்கலோ ஏதோ ஒரு நைவேத்தியம் வச்சுட்டு விளக்கேற்றிட்டு முருகனை குளிச்சுட்டு கும்பிட்டு சமைச்சு சாப்பிடுவாங்க. இதில் உங்களுக்கு எது சௌகரியமோ அப்படி செய்யலாம். மத்தியானத்தில் சில பேர் கிருத்திகை படையல்னு ஒன்று போடுவாங்க. சாதம், சாம்பார், வடை, பாயாசம் அது மாதிரியெல்லாம் வச்சு பண்ணுவாங்க. யார் யாருக்கு என்ன வழக்கமோ அந்த வழக்கமும் செஞ்சுக்கலாம். இப்படி இருக்கிறது பொதுவான விதி. ஆனால் விரதம் என்பது அவரவர்கள் உடல், வயது, வசதி அதுக்கேற்றாப்பில் இருந்துக்கலாம். நாங்கள் இங்கே சென்னையில் இல்லை, நாங்கள் வெளி ஊரில் இருக்கோம், இல்லை வெளிநாட்டில் இருக்கிறோம், அங்கே எங்களுக்கு முருகன் கோயிலெலாம் இல்லை அப்படின்னெல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். ஒரு சின்ன மனப்பலகையில் ஒரு ஸ்டார் கோலம், ஆண்கள் குழந்தையாக இருந்தால் கூட அழகாக இதெல்லாம் செய்யலாம். போட்டுட்டு உங்களுக்கு முடிஞ்ச 6 அகல் தீபம் ஏற்றுங்க, இல்லைன்னா 2 தீபம் ஏற்றுனா கூட போதும். ஒரு சின்ன ஊதுவத்தி வச்சுட்டு ஒரு பஞ்சபாத்திரம் தண்ணி வச்சுட்டு ஒரு கற்கண்டோ உங்களுக்கு என்னமோ ஒரு வெள்ளைக்கட்டியோ இல்லை முருகனுக்கு ஒரு பால் கூட நீங்கள் வைக்கலாம். எது முடியுதோ அதை நீங்கள் சௌகரியமாக நீங்கள் பூஜை செஞ்சுக்கலாம். சரி, என்னெல்லாம் ஸ்லோகம் சொல்லலாம்? நம்ம அருமையான தமிழ்லேயே, செந்தமிழ்லேயே நிறைய பாட்டுகள் எல்லாம் பாடியிருக்கிறாங்க. அந்த மாதிரியான பாடல்களை அன்னைக்கு நீங்கள் கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், முருகனுக்கு கந்தன் அப்படின்ற பெயர் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கந்து அப்படின்னா கட்டுதல் அப்படின்னு பெயர். அவர் வந்து தன்னுடைய குழந்தைகளை அப்படியே கண் பார்வையாலேயே கட்டி காப்பாற்றிக்குவாராம் முருகன். அதனால் கந்தகுரு கவசம், பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல், அப்புறம் இந்த கந்தர் அலங்காரம், இது மாதிரி நிறைய இருக்குது உங்களுக்கு. அதில் குறிப்பாக காவடி சிந்து பாடல்கள்னு இருக்குது. பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்படியே பாத யாத்திரையாக போவாங்க நடு ரோட்டில், அப்படியே வெறும் காலில். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயில் தகிக்கும், ஆனாலும் முருகனை நினைந்து உருகி அதே மாதிரி பாடல்களை எல்லாம் பாடிக்கிட்டே போய் அந்த காவடிகளை சொல்லுமா. எங்களுக்கு எதுவுமே செய்ய முடியல, பண்ண முடியல, ஆனால் நிறைய எனக்கு ஆசை இதெல்லாம் செய்யணும்னு. ஏதோ காரணம், வயது காரணமாக இருக்கலாம், வசதி காரணமாக இருக்கலாம். அப்படி இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எந்த கோயிலில் முருகன் பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலில் கூட முருகன் சன்னதின்னு ஒன்று சின்னதாக இருக்கும். அந்த சன்னதியில் போய் நீங்கள் அழகாக அதை சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு அங்கே வர்றவங்களுக்கு நீங்கள் ஒத்தாசி பண்ணுங்கள். இந்த பூஜைக்காக வருவாங்க இல்லையா, அந்த காவடி எடுத்துக்கிட்டு வர்றது, வைக்கிறாங்க, அவங்களுக்கு சின்ன சின்ன உதவிகள், ஒத்தாசைகள், ஒரு ஹெல்ப், அதை மாதிரி பண்ணிங்கன்னா கூட அதுக்கும் நிறைய பலன்கள் உண்டு. ஒரு அன்னதானம் நடக்கும். அந்த அன்னதானம் நடக்கிற இடத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு பழைய காலத்துலலாம் சொல்லுவாங்க, அந்த ஆதீனம் மாதிரி மடாலயங்கள்லாம் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகணும், அது மாதிரி ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போய் கேட்டாங்கன்னா அங்கே அடியார்களுக்கு அன்னதானம் போட்டாங்க இல்லையா, அந்த இலையை எடுங்க, எச்சில் இலையை எடுங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு கேவலமான விஷயம் இல்லை, அதில் நிறைய அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சுத்தம் பண்ணலாம். எண்ணெய் பிசுக்கு இருக்குது, அதையெல்லாம் சுத்தம் பண்ணலாம். முருகனுக்கு இப்போ ஒரு 10 பேக்கெட் பால் வருது, அந்த பாலெல்லாம் கட் பண்ணி அபிஷேகத்துக்கு ஒரு குடத்தில் ஊற்றலாம். இந்த மாதிரி சரீர சேவைகளும் செய்யலாம். இல்லைம்மா எனக்கு அது கூட முடியாது, எனக்கு வயசு 80 ஆயிடுச்சு, ஆனால் எனக்கு கோயிலுக்கு போகணும், உட்காரணும் ஆசையாக இருக்கா, ஒரு ஓரமாக எங்கேயா கோயிலில் அந்த கூட்டம் இல்லாமல் ஓரமாக கூட ஒரு சேரில் கூட உட்காந்துட்டு முருகா முருகான்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் சொல்லிவிட்டு இந்த பூஜையெல்லாம் சிறப்பாக நடக்கணும், எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும், அந்த மாதிரி பொதுவான பிரார்த்தனைகளையும் செய்யலாம். தவறே கிடையாது. என்ன முடியுதோ அதை செய்யுங்க. இல்லை கோயிலுக்கும் போக முடியலன்னா உங்கள் வீட்டிலையே ஒரு 2 தீபம் போட்டுட்டு உட்காந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள்லாம் அன்னைக்கு பூரா சொல்லிக்கிட்டே இருந்துட்டு உங்களால் முடிஞ்ச அன்னதானம் ஒரு ஈ எறும்புக்கும் கொடுக்கலாம், ஒரு நாய் பூனைக்கும் கொடுக்கலாம், ஒரு காக்காவுக்கு கொடுக்கலாம், ஒரு பசுவுக்கும் கொடுக்கலாம். எங்களால் முடியுதுன்னா 1000 பேருக்கு அன்னதானமும் செய்யலாம். இந்த வகையில் இந்த தை கிருத்திகையை உங்களால் முடிந்த அளவுக்கு சிறப்பாக கொண்டாடி முருகனை வேண்டி அனைவரும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற வேண்டும் என்று இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள்.